இன்றைக்கு பாராமுகமாக தொடர்ந்து இருப்பதன் காரணமாக தமிழகம் போராட்ட களமாக மாறி இருக்கிறது. அதற்கு தீர்வு காண மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நேரம் இருக்கிறதா? அதற்கு தீர்வு காண அவருக்கு மனம் இருக்கிறதா? மீண்டும் ஆட்சி கட்டிலே வர வேண்டும் என்று துடியாய் துடிக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மக்களுக்கான சேவைகளிலே என்ன மதிப்பீடு பெற்றிருக்கிறார் என்பதையும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நேற்றைய தினம் எதிர்களின் மதிப்பீட்டை நாம் குறைத்து மதிப்பிடக்கூடாது என்று உண்மையை ஒப்புக்கொள்ள ஆரம்பித்திருக்கிறார். கள நிலவரம் மாண்புமிகு முதலமைச்சருக்கு தெரிய ஆரம்பித்திருக்கிறது. ஆகவே தமிழகமெங்கும் போராட்ட களத்திலே போராட்ட களமாக மாறியிருக்கிற தமிழகத்தினுடைய கள நிலவரம் மாண்புமிகு முதலமைச்சருக்கு தெரிந்தும் அதிலே அக்கறை செலுத்துவதற்கு அவருக்கு நேரமில்லை என்பதே நமக்கு புரிகிறது. ஆகவே ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிற மக்களும் கூறியது போல எப்போதும் போல எதிர்கட்சி தலைவராகவே மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் இருந்தால் நமக்கு பாதுகாப்பு என்று அவர்களுடைய எண்ணத்தின் வெளிப்பாடு 2026 சட்டமன்ற தேர்தலில் பிரதிபலிக்கும் என்பதைத்தான் இந்த போராட்ட களம் நமக்கு கள நிலவரமாக சாட்சியாக இருக்கிறது என்பதை கூறி எல்லோரும் அவரோடு எதிர்பார்க்கிற 2026 சட்டமன்ற தேர்தல் நிச்சயமாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்தை பெற்றுத்தருமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என்று கூறி மாண்புமிகு புரட்சித் தலைவர் எடப்பாடி அவர்கள் தலைமையிலே இன்றைக்கு மீண்டும் மக்களாட்சி மலர வேண்டும், மன்னராட்சிக்கு முடிவு எழுத வேண்டும் என்று மக்களின் எண்ணத்தை நிறைவேற்றுகிற களமாக 2026 சட்டமன்ற தேர்தல் அமையும். 234 சட்டமன்ற தொகுதிகளிலே வெல்வது நமது ஒவ்வொருடைய லட்சியம். 210 சட்டமன்ற தொகுதிகளிலே வெல்வது நிச்சயம் என்று கூறி அமைகின்ற. நன்றி, வணக்கம்.